இன்றைக்கி நம்ம பால் கடம்பு வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கடம்பா செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால் நல்லா கொதிக்கட்டும். சுண்டை காய்ச்சணுன்னு கிடையாது. பால் நமக்கு பொங்கி வந்து கொஞ்ச நேரம் பால் கொதித்தாலே போதும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு 50 கிராம் கடல் பாசி அது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கடல் பாசி நல்லா கரையணும். கடல் பாசி நல்லா கரையட்டும். கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் பால் பவுட்ரு அதுவும் அதுலேயே சேர்த்துட்றேன். விஸ்க வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 1/2 கப்பு ஜீனி அதுவும் அதுலேயே சேர்த்துட்றேன். உங்களுக்கு எப்படி இனிப்பு வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த ஜீனி பால் பவுட்ரு எல்லாமே நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஐஸ்கிரீம் டம்ளரில் தான் நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் அதில் ஊற்ற போகிறேன். ஐஸ்கிரீம் கப்பில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் இதை ஊற்றிக்கிறேன். எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிட்டேன். இப்போ இதை 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் இப்படி எடுத்து விடலாம். எடுத்துட்டு நம்ம இப்படி டப் பண்ணோம்னா பால் கடம்பா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.